Hi friends, welcome back my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஸ்பேஸ் சில்க் saree இருக்கு பாத்தீங்களா, அதுல ஸ்லீவ்ல நம்ம ஃபில்லா இப்போ ஒரு டிசைன் வச்சு தைக்கறாங்கல, அந்த ஃபில் எப்படி தைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி துணி வேணும். இத ரெண்டா மடிச்சுக்கங்க. இவ்ளோ நீட்டுக்கு ஒரு 16 இத பாருங்க, இங்க இருந்து ஒரு 16 இன்ச் அந்த மாதிரி 16 17 வரா மாதிரி நீங்க இந்த மாதிரி துணியை ரெண்டா மடிச்சுக்கோங்க. இத இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இதை நான் எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து வச்சுக்கோங்க அளவு. இல்லை நீங்கள் இங்கே கூட எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இங்கேருந்து வச்சுக்கோங்க. 14 இன்ச் வரணும். இங்கேருந்து 14 இன்ச் வரணும். அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 7 இன்ச். ஒரு கோடு போட்டுங்க. இந்த பக்கம் 4. அப்படியே இதை ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணும்போது இங்கே வளைச்சா மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை இதே கொஞ்சம் லைட்டாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. அதான் 2 பீஸ், ஏன்னா நம்ம அங்கே ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் கட் பண்ணிங்கன்னா தான் தனியாக 2 பீஸ் வரும். இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு 2 பீஸு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்னா, இதை இப்படி மடித்து தைச்சிட்டு இங்கே ஃபுல்லாக இப்படி தைச்சிட்டோன்னா தைச்சிட்ட பேருக்கு பாருங்கள் தெரியும். இப்போ இதை நம்ம மடித்து தைக்க போகிறோம். பெருசாக இருக்குல்ல, இந்த பக்கம் தான் நம்ம மடிக்கணும். சின்னதாக இருக்கிற பக்கம் மடிக்கக்கூடாது. நம்ம 7 இன்ச் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பக்கம் தான் மடிக்கணும். மடித்து ஒரு தையல் போடுங்க. அதே மாதிரி இதையும் தைச்சிருவோம். இப்போ இந்த இடத்துல அப்படியே இப்படி மடித்து ஃபுல் வச்ச மாதிரி இப்படி தைச்சிட்டு வந்துடுங்க. கரெக்டாக வைங்க ஃபுல் வைக்கும்போது, அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உள்ளே தள்ளி ஃபுல் வைங்க. எந்த அளவுக்கு நம்ம அழகாக அந்த ஃப்ரில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அழகாக அந்த ஸ்லீவில் அழகாக இருக்கும்.
நீங்கள் ரொம்ப பெருசாக வச்சிட்டிங்கன்னா கீழே ரொம்ப தொங்கும். குட்டி குட்டியாக வைங்க. அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போது இந்த சென்டர் பாயிண்டில் சென்டராக இருந்ததில் இந்த இடத்துல ஒரு நாச்சு வச்சுக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி நாச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதே மாதிரி இதையும் தைச்சிப்போம். இது கொஞ்சம் வளவலன்னு இருக்கும், நம்ம தான் பார்த்து வச்சு தைக்கணும். இப்படி வச்சு இந்த சென்டர் வரைக்கும் அங்கே நாச் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம அழகாக தொங்கும். இதில் அழகாக நம்ம எதுனா ஒரு லேஸ் ஒர்க் மாதிரி அந்த தொங்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுனா ஒரு லேஸ் ஒர்க் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன். இடுப்பு போச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு தைக்க போகிறோம். இந்த ஹேங்கிங் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து இப்படி வச்சு தைக்க போகிறோம். இது தைக்கிறதுக்கு வந்து நம்ம ஒன் சைடு கைடு தான் மாற்றணும். அந்த டபுள் சைடு கைடில் வந்து சென்டர் கைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒன் சைடு கைடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால தான் கைடு மாற்றினேன். இப்போ எப்படி தைக்கிறது பாருங்கள். இப்படி லேஸ் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி மேலே வச்சு தைச்சிடாதீங்க, அது நல்லா இருக்காது. உள்ளே வச்சு தைங்க.
பார்த்து தைங்க, நல்லா இந்த முனையில் தைங்க. ஊசி கண்ணில் பட்டுற போது உடஞ்சி பார்த்து தைங்க. இது தைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தைங்க. இதை நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து இந்த பீஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த நூல் வந்து இந்த மாதிரி வந்துடும். அதை வந்து நம்ம என்னென்னா அப்படியே விட்டோன்னா இது மொத்தம் பிரிஞ்சுன்னு வந்துடும். அதுக்கு வந்து இங்கே இது வந்து இந்த இதோடு சேர்த்து முடிச்சு போட்டுருங்க. இந்த லேஸ் இருக்குல்ல அதோடு சேர்த்து முடிச்சு போட்டுருங்க. இல்லைன்னா அப்படியே பிச்சுட்டே வந்துடும். முடிச்சு போட்டுட்டு ஒரு தையல் மேலேயே தையல் போடுங்க. இது கூட அதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. தெரியுதுங்களா? அப்படி தூங்கும்போது அந்த ஹேங்கிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ அந்த ஸ்லீவுக்கும் தைப்போம். ஸ்லீவ் நம்ம ஆல்ரெடி தைச்சி வச்சுருப்போம். அதில் தான் இப்போ இதை ஜாயின் பண்ண போகிறோம். இது நம்ம சென்டர் பாயிண்ட் நாட்ச் வச்சுருப்போம்ல, அங்கேருந்து 2 இன்ச் இந்த பக்கமும் இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. இது இருக்குன்னா நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா, அங்கேருந்து இதை தைச்சிக்கோங்க. அதே மாதிரி இங்கே நம்ம மார்க் பண்ணோம்ல, அங்கே வச்சு எந்த அளவுக்கு இருக்கோ அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ணல அது வரைக்கும் இருக்கணும். இப்போ வந்து
இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு நம்ம ஆச் பண்ணலாம், அதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கணும். அது இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸில் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மடிச்சுக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் தைக்கும்போது இப்படி வைக்கக்கூடாது, இந்த ஃப்ரில் வந்து இப்படி வைக்கணும். அவ்வளோதான். எக்ஸ்ட்ராஸாக பார்க்கலாம். அழகாக இது நீங்கள் தச்சிட்ட பிறகு தான் தெரியும் இந்த டிசைனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.